வணக்கம் அன்பு நண்பர்களே, திஸ் இஸ் பியூர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ வர 30ஆம் தேதி ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் இருக்குது சென்னையில். ஸோ கீழே யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பங்கேற்கணும், கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கீழே தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவனோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ 1.5 ட்ரில்லியன் லிக்விடிட்டி பூஸ்டர் பண்ணியிருக்காங்க பிப்ரவரியில். ரேட் கட் வந்து ஹோப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேங்கிங் எல்லாமே மேலே போச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, என்விடியா அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு எல்லாமே மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருந்தால் கூட, ஓகேங்களா, ஸோ இந்த என்விடியாலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபாலோ ஆயிருந்துச்சு வேறு. ஸோ அந்த ஒரு ஹோப் வேறு இருந்துச்சு, மார்க்கெட் மறுபடியும் மேற்கொண்டு கீழே விழுந்துருமான்னு. பட் இந்த ஆர்பிஐ பாலிசி இருக்கிறதுனால மார்க்கெட்டு மேலே போக ட்ரை பண்ணுச்சு. ஓகேங்களா? அதனால் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டி 130 புள்ளிகள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு ஓப்பன் ஆகும்போது. இங்கே பாருங்கள், நிஃப்டி ஆல்மோஸ்ட் 130 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்திருந்தால் கூட, பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு மார்க்கெட் கொஞ்ச நேரம் ஃபஸ்ட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் மேலே போயிட்டே தான் இருந்துச்சு. எவ்வளோ பாயிண்ட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் இருந்து அது 300 புள்ளிகள் மேலே போயிருக்கு. நிஃப்டி 300 புள்ளிகள் மேலே போயிருந்தால் கூட சடனாக 240க்கு ஒரு செல் ஆஃப் அடிச்சுது. அது எவ்வளோ பாயிண்ட்னா 230 பாயிண்ட்டு செல் ஆஃப். இது வந்து ஆக்சுவலாக எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல தான் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி ஆனால் அந்த மாதிரி சம்பவம் பண்ணாமல் பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பாருங்கள். நான் லைவில் சொல்லியிருப்பேன், பேங்க் நிஃப்டி ஒரு ரேலி ஆகுதுனாவே 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குப்பான்னு. அது ஆல்மோஸ்ட் காலையில் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனது 500 பாயிண்ட்ஸ் நியர்லி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 1200 புள்ளிகள் மேலே போயிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.25க்கு ஒரு செல்லிங் அடித்தாங்க. ஏன்னா அது கண்டினியூவாக மேலே போயிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்த ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, கோட்டக்கு, எஸ்பிஐ இந்த 5 பேருமே மாறி மாறி மொமெண்டத்தை கொடுத்துட்டே தான் இருந்தாங்க, கீழே இறங்கவே விடலை பேங்க் நிஃப்டியோட மொமெண்டத்தை. ஓகேங்களா? இது அதே செக்டர் வைஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செக்டர் வைஸு ப்ரைவேட் பேங்க்கு 388 புள்ளிகளும், பிஎஸ்சிஓ அது வந்து 104 புள்ளிகளும், அப்புறம் ஆட்டோ செக்டர் 293 புள்ளிகளும் உயர்ந்துருந்துச்சு. ஓகேங்களா? இதில் எஃப்எம்சிஜி மட்டும்தான் கீழே நெகட்டிவாக இருந்துச்சு, 212 புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி. இது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். இன்றைக்கி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரேலி பண்ணது கோட்டக்கு பாருங்கள், சின்ஸ் மார்னிங்லேருந்து மேலே தான். ஹெச்டிஎஃப்சி பாருங்கள், சின்ஸ் மார்னிங்லேருந்து மேலே தான். ஐசிஐசிஐ ஈவன் புவர் ரிசல்ட் கொடுத்த ஆக்சிஸ் கூட பாருங்கள் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அவன் கரெக்டாக ஆக்சிஸ் பேங்க் போயிருக்கான். எஸ்பிஐயும் பார்த்தீங்கன்னா அவனோட பங்குக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணான். ஓகேங்களா? அவன் கீழே இருந்தால் கூட அவன் மேலே தான் போக ட்ரை பண்ணான். அதாவது ஒருத்தர் மாற்றி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்களேன், அது வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரியே இருக்குது, இன்சைடு கேண்டலில் இருக்குது அப்படின்னு நேற்று கூட சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அது ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, தென் அது மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இது தென் அதே போல் ஏயு பேங்க்கு, சரிங்களா, தென் பேங்க் ஆஃப் இந்தியா, அது தென் அப்புறம் நிறைய ஆட்டோ ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல மொமெண்டம் கொடுத்தது. சின்ன ஸ்டாக்ஸ் ஐசிசி ப்ரொடென்ஷியல், ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூட ரேலியாக ஆரம்பிச்சது. இதில் கூட கோஃபோர்ஜ் ஆல்மோஸ்ட் வந்து 5% பக்கம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசிஸ்டன்ஸு, அவனோ, டிக்சனு 5%. இவங்கெல்லாம் கூட நெகட்டிவாக தான் இருந்தாங்க. ஐடியில் பாருங்கள், ஐடி எல்லாமே இந்த செக்டரில் இருக்கிறது பூராமே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. அதே போல் மார்னிங்லேருந்து சொல்லியிருந்தேன், இந்த எம்என்டம் பாருங்கள், பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன பாருங்கள் 5%. ஓகேங்களா? அதே போல் எம்என்டம் பாருங்கள் நான் மார்னிங்லேருந்து சொல்லிட்டே இருந்தேன். ஓகேங்களா? மார்னிங்லேருந்து அவன் கண்டினியூவாக தான் ரேலி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த ஸ்டாக்கு தென் ஆட்டோ ஸ்டாக்ஸ் பாருங்கள், இவனும் மார்னிங் தான் நல்லா தான் போனான். மாருதி பாருங்கள், அவனும் அந்த டைமில் பிரேக் அவுட் பண்ணான். இவங்கள தான் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே போல் 2.25க்கு மேலே எல்லாமே ட்ரெண்ட் மாறிடுச்சு. அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டர் ரிசல்ட் வந்துச்சு, நல்ல ரிசல்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா மேலே போச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுச்சு. ஆனால் அப்போ கூட ஒரு சில ஸ்டாக்ஸு, லாரஸ் லேபு, ஓகேங்களா, ஒரு சில ஸ்டாக் கீழே வந்துச்சு. இது சிப்லா பாருங்கள், ஒரு கேண்டில், ஒரே கேண்டில் மட்டும் பாருங்கள் மொமெண்டம். இதுக்கு நம்ம ஒரு ஸ்டாக் ரிசல்ட் வரப்போகுதுன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம அதை ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்றைக்கி எதெல்லாம் வரப்போதோ நம்ம 2 பக்கம் அலர்ட் போட்டு வைக்க வேண்டியது, அலர்ட் போட்டு வச்சுட்டு ப்ராஃபிட் எடுக்கணும். அவ்வளோ சிம்பிள். இது வந்து இப்படி கூட நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே. தென் அடுத்தது இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3300 ரூபா. நான் வந்து மார்க்கெட் வந்து டிக்சன் காலையில் செமையான ஃபாலோ ஆச்சு. அதுக்கு முன்னாடி கோல் இந்தியா ரிசல்ட் நல்லா கொடுத்தா கூட பெருசாக போகாது அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா?
கோல் இந்தியா பாருங்கள் மார்னிங் கீழே தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் என்னன்னா மார்னிங் கீழே தான் வந்தது, பட் ப்ரீமியம் வரல. பட் நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வச்ச டார்கெட் வந்துருச்சு. பட் அது லாஸாக இருந்தனால இந்த இடத்துல ஹெவியாக மொமெண்டம் திருப்புற மாதிரி இருந்தனால ஓகே இதுக்கு மேலே போகிறது இல்லை அப்படின்ட்டு நான் எல்லாமே டிக்சனில் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஓகே நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம், காலையில் ட்ரேட் முடியுது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிக்சன் தான் எடுத்தேன். டிக்சன் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா டிக்சன் பாருங்கள் மார்னிங் எப்படி ஃபாலோ ஆயிருக்குன்ட்டு அந்த இடத்துல போய் டக்குன்னு 2 ட்ரேட் அவ்வளோதான், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஆனால் நான் ட்ரேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த செகண்ட்ஸ் பாருங்களேன் 9:26 40 9:26 57 17 செகண்ட் தான். அதே போல் இதில் பாருங்கள் டிக்சனில் 33 48 34 27 ஓகேங்களா 30 40 செகண்ட் தான் அந்த ட்ரேடே. தென் அதுக்கப்புறம் டேவே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரீமியம் பெருசாக போகல, நிஃப்டி மேலே போகிற மாதிரி இருந்தால் கூட ப்ரீமியம் மட்டும் போகவே இல்லை அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் போச்சு. நம்ம அது மாதிரி ஹோல்ட் பண்ணதாக இல்லை. ஒரு 3000 என்னோட இது வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு 12,000 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இது 3000ங்கிறது பெரிய தொகை தான் ஓகேங்களா. தென் ஏன்னா இப்போ எக்ஸ்பைரி ஆகி இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாம் முடியும் போது நம்ம ஒரு கணிசமான தொகையை எடுத்து வச்சோம்னா தான் ரிஸ்க் இல்லாமல் தென் அதுக்கப்புறம் ப்ரீமியம் மாறும்போது 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கேபிட்டலை டபுள் ஆகியிருக்கோங்கிறதான் முக்கியம். ஆனதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரீமியம் நம்ம அப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பயும் அதே லெவல் தான் நம்ம எடுக்க முடியும். பட் அந்த கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இதோட போதும் அப்படிங்கிறத நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி கூட பண்ண முடியும், தினமும் ஒரு லாட்டை போட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு ஷேர் பண்ணி காட்டுங்க. ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் 2 நாளைக்கு வீடியோ இருக்காது, பார்ப்போம் நண்பர்களே. ஒர்க் ஷாப்னால ஊருக்கு போகிறோம், டீம் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் என்ன நடந்ததுன்னு.